வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல இருக்கக்கூடிய 4th சம் தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் 3x ப்ளஸ் 1 மைனஸ் ரூட் 3y ஈக்குவல் டு 3. அதாவது இங்கே நம்ம ரிவர்ஸில் செஞ்சோம் இல்லையா, ஸோ அதே இதை அவன் கேட்குறான். ஓகேங்களா? ஸோ மேலே வந்து இன்க்ளினேஷன் டீட்டாவும் ஒய் இன்டர்செப்டும் கொடுத்துட்டான். பட் இங்கே வந்து அதை வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து ஈக்குவேஷனை கொடுத்துட்டான். இதை வச்சு இன்டர்செப்ட் என்ன, டீட்டா என்ன, டீட்டான்றதை விட டேன் டீட்டா என்ன அப்படின்றதான் கேட்டிருக்கான். ஸ்லோப் தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? எம்மு. ஸோ இப்போ இதைத்தான் கிளாஸாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ 4th சம்மு என்ன கொடுத்துருக்கான்? ரூட் 3x ஈக்குவல் டு 1 மைனஸ் ரூட் 3 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 3. சரி, ஈக்குவல் டு கிடையாது, இந்த இடத்துல தான் ப்ளஸ், அந்த இடத்துல ஈக்குவல் டு தான் இங்கே ப்ளஸ். ஓகே, கொஸ்டின் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சுட்டு இந்த ரூட் 3ன்றது ரூட் 3க்கு மட்டும்தான் எக்ஸு கிடையாது. ஸோ இதை வந்து நமக்கு என்ன ஃபார்மெட்டு, ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இருந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றினா தான் எம் என்ன சி என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுக்கு எனக்கு ஒய் டேர்ம் மட்டும்தான் வச்சுக்க போகிறேன், மற்ற எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போகிறேன். ஏன்னா ஒய் தான் வேணும். ஃபஸ்ட்டு ஒய் டேம் வச்சுக்க போகிறோம், அடுத்து ஒய் டேம்லேருந்து ஒய்யை மட்டும் வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். 1 மைனஸ் ரூட் 3, இந்த இது ஒய் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது, ஈக்குவல் டு 3. இந்த ரூட் 3 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மைனஸ் ரூட் 3 இன்ட்டு எக்ஸ். தென் நெக்ஸ்ட்டு ஒய் மட்டும்தான் எனக்கு வேணுன்றப்ப நான் வந்து 3 மைனஸ் ரூட் 3x, இந்த என்டையர் டேர்மும் அந்த சைடு போகுது. ஸோ இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ப்ளஸ் இருக்குது நடுவில், அதனால் இந்த டேர்மு இதுவும் ப்ளஸ்ன்றப்ப அந்த பக்கம் போகும்போது மைனஸில் வரும். இப்போ இது ரெண்டுக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதனால் இந்த ரெண்டையும் உடைக்கும் போது இந்த டேர்ம் அந்த சைடு போகும்போது டிவிஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்மு இந்த 3க்கும் இந்த ரூட் 3xக்கும் காமன். ஸோ அப்போ இது ரெண்டாக பிரிக்கலாம். எப்படின்னா 3/1/√3 மைனஸ் ரூட் 3/1 மைனஸ் ரூட் 3 இன்ட்டு எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவையான ஈக்குவேஷன், ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா என்ன இருக்குது? 1 மைனஸ் ரூட் 3 மைனஸ், ஓகேங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ரூட் 3/1 மைனஸ் ரூட் 3x, இதை வந்து மைனஸ் மொதல் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் இதை எழுதுகிறேன் 3/1 மைனஸ் ரூட் 3. ஓகேங்களா? இது ரூட் ஒன்றும் இல்லை, இதையும் முன்னாடி பின்னாடி மாற்றிருக்கேன். ஏன்னா எனக்கு எக்ஸு டேர்ம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது இந்த ஈக்குவேஷனில். ஸோ அப்போ எக்ஸு டேர்ம்ன்றப்ப மைனஸோடு சேர்ந்து தான் வரும். அதனால் இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன், இது ரெண்டாவது எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃப்ரம் 1 and 2 எழுதலாமா? 1 and 2 என்ன பண்ணலாம்? ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3/1 மைனஸ் ரூட் 3, சி இஸ் ஈக்குவல் டு 3/1 மைனஸ் ரூட் 3. ஓகேங்களா? ஸோ எம் சி, பட் அவன் இந்த ஃபார்மேட்டில் கேட்க மாட்டான், இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி தான் காமிக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 1 மைனஸ் ரூட் 3 இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுறேன், 1 மைனஸ் ரூட் 3ன்றதை டபுள் சைடு மேலேயும் கீழேயும் 1 மைனஸ் ரூட் 3 1 மைனஸ் ரூட் 3 மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் 1 மைனஸ் ரூட் 3 1 மைனஸ் ரூட் 3, ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கும்போது நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்ட்டு. ஸோ இந்த மைனஸை வெளியில் காமனாக வச்சுக்கோங்க, கீழே எழுதுகிறேன், மைனஸை வெளியில் காமனாக வச்சுக்கோங்க. ரூட் 3 இன்ட்டு 1 ரூட் 3, அடுத்தது ரூட் 3 இன்ட்டு ரூட் 3, அதாவது இந்த மைனஸை எழுதிக்கோங்க, ரூட் 3 இன்ட்டு ரூட் 3, ஸோ ரூட் 3 இன்ட்டு ரூட் 3. அடுத்த ஸ்டெப்பில் செய்வோம் பை, இது பார்த்தீங்க அப்படின்னா சாரி, இந்த இடத்துல இன்னொன்று வேணும், என்னென்னா இங்கே மைனஸ் இருக்குது அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸு போட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதோட ஆப்போசிட்டால் மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது வெளியில் மைனஸ், இது வந்து ப்ளஸ்ஸாக மாறும், இந்த ப்ளஸ் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்ற ஃபார்முலா. ஓகேங்களா? அதாவது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்ற ஃபார்முலா என்ன ஆன்சர் வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா?
ஸோ இந்த ஃபார்முலா படி இருக்கா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர்ன்றது 1 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்றது √3 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா √3 ப்ளஸ் √3 இன்ட்டு √3 ப்ளஸ் 3 டிவைடட் பை 1 ஸ்கொயர் 1 மைனஸ் √3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப ஆக்சுவலாக இந்த √3 இன்ட்டு √3னாலும் √3 ஹோல் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த ஸ்கொயரையும் இந்த ரூட்டையும் கேன்சல் பண்ணுறேன், 3ன்னு வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு √3 இன்ட்டு √3 3 தான். ஓகேங்களா? √3 ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப ஸ்கொயரை எதையும் கேன்சல் பண்ணாலும் அதே தான். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், √3 ப்ளஸ் 2 டிவைடட் பை 1 மைனஸ் 2 என்ன வரும்? -2ன்னு வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் வெளியில் இருக்குது. ஸோ மைனஸ் வெளியில் இருக்குது, இங்கே ஒரு மைனஸு. அடுத்த ஸ்டெப்பு நான் இங்கேயே கூட எழுதிடுறேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைனஸ் ரெண்டு மைனஸையும் வெளியே எடுக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ √3 ப்ளஸ் 2 டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். என்னது? எம். ஓகேங்களா? ஸோ எம் ஈக்குவல் டு √3 ப்ளஸ் 2 டிவைடட் பை 2 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இங்கே நம்ம சிம்பிளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், சிக்கு √3 இன்ட்டு 1 ப்ளஸ் √3. 3 எவ்வளோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 ப்ளஸ் 3 இன்ட்டு √3 3√3 a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 3 ப்ளஸ் 3√3 டிவைடட் பை 1 ஸ்கொயர் 1 மைனஸ் √3ன்றப்ப இந்த ஸ்கொயரையும் ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 ப்ளஸ் 3√3 டிவைடட் பை -2. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? சிம்பிளாக மைனஸ் ஆஃப் 3 ப்ளஸ் 3√3 பை 2. இந்த மைனஸை வெளியே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் சி. அவங்க கேட்டிருக்கக்கூடியது எம்மும் சியும் தான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இது டீட்டெயிலாக நிறையா எழுதியிருக்கேன். 2 ஸ்டெப்லேயே நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். பட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுமேன்றக்காக இவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்கிறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறத ஈக்குவேஷன்னா இந்த ஸ்டேட்லைன் ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதே ஆர்டரில் வர்ற மாதிரி மாற்றிருக்கிறேன். ஓகேங்களா? வந்ததுக்கப்புறம் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எம்மு. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை சேர்த்து தான் எடுக்கணும். அதே மாதிரி ப்ளஸ் சி. ஸோ எக்ஸை விட்டுட்டு மீதி இருக்க டேர்மெல்லாம் சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே -1 √3 நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணணுன்றதுக்காக தான் இதுக்கு கான்ஜுகேட்டு, இதுக்கான கான்ஜுகேட்டால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு இது எம்மாவும் இது வந்து சியாகவும் கிடச்சிருக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.